கஜானனம் பூதகணாதிசவிதம் கவித்தஜம்பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர். நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும், நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இறைவனுடைய அனுகிரகம், இறைவனுடைய கருணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இன்றைய தினம் நாள் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்குது, இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 18/11/2025 விஸ்வாவசுவருடம் தட்சிணாயனம் கார்த்திகை மாதம் 2ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 6:59 வரை சித்திரை, பின்பு இன்று முழுவதும் சுவாதி. இன்றைய திதி காலை 8:31 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி காலை 6:59 வரை, பின்பு உத்திரட்டாதி. மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய தினத்தில் மாத சிவராத்திரி. சிவபெருமானுக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் கார்த்திகை மாதம் 2ஆம் திருநாள் சபரிமலைக்கு மாலை போட்டவாளுக்கு இன்றைய தினத்தில் விசேஷமான நன்னாள். சரி, இன்றைய தினத்தில் 12 ராசி மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். சில விஷயங்கள்ல போராடின்னு இருப்போம். நம்ம ஜெயிச்சே ஆகணும் சார், ஐயோ எப்படியாவது நான் சக்ஸஸ் பண்ணணும் லைஃப்ல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல இருக்கும். அந்த மாதிரி ஜெயிச்சு விடுவேன். பல பேர் பல விதத்துல சொன்னாலும் ஏதோ ஒரு கருணை இறைவன் எனக்கு காமிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. வேலை வாய்ப்பு கூடி வரும். ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை தேவை. மூச்சு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவா கவனமாக இருக்கணும். சுகர் ப்ரெஷர் இருக்கிறவா கேர்ஃபுல்லாக உடம்பை பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இது முடியலை அப்படின்னா அந்த காரியத்தை பண்ணக்கூடாது. முடியும் அப்படின்னா அந்த காரியத்தை நீங்கள் ஜெயிச்சு வந்துடும். நல்லதே நடக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தில் யாரும் ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணணும் அவசியம் கிடையாது. 2 வார்த்தை சொன்னாலே இப்போ அப்பா தெம்பாக இருக்கும். அந்த காரியம் ஜெயிச்சு வந்துடும். அது மாதிரி மேஷராசி என்பவர்களுக்கு அந்த வார்த்தையின் மூலமாக யாராவது ஏதாவது சொன்னாலே உடனே அது ஜெயிச்சு வந்துடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு சார் போராடிட்டே இருக்கணுமா சார் லைஃப்பில்? நானும் எத்தனை நாள் தான் படாத பாடுபட்டுன்னு இருக்கேன். எல்லாரும் இவா நன்னா இருக்குங்கிறா, அவா நன்னா இருக்குங்கிறா, எல்லாரும் நன்னா இருக்குங்கிறா. பட் எனக்குலாம் தெரியும், நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவா எத்தனையோ பேர் இருப்பேன். ஜெயிச்சிருவீங்க. பல பேர் பல விஷயத்தை சொன்னால் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேன். கவலையே பட வேண்டாம். ரிஷபத்துக்கு போராடினாலும் ஜெயிச்சு வந்துடுவேன். எத்தனை காலம் சார் அப்படின்னு கவலைப்படாதீங்க. வேலை வாய்ப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. 1000 போராட்டம் வந்தாலும் வேலை தொழிலுங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு ஸ்டபான நிலை. ஃபேமிலி விஷயத்தில் யாராவது 3வது மனுஷா நுழைஞ்சால் உங்களுக்கு பிடிக்காது. சில ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை ஃபேஸ் பண்ணி அதை ஜெயிச்சு வந்துடுவீங்க. அது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு இயல்பாக வந்துடும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்வீங்க. வேலை வாய்ப்பு கூடி வரும். இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குபேர வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு சேவிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் அது இருக்கும். நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பண வரவுகள் கூடி வரும். உற்றார் உறவினர் உதவி செஞ்சுருவார். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய கடை நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சில விஷயங்கள் அப்படி பிளான் பண்ணி வச்சுருப்போம், அதில் வரவு வந்துடும். ஆனந்தப்படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் மனக்கசப்புகள். எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாளா. கஷ்டகாலம் வரும்போது தான் சரி இது யார் நல்லவா, யார் கெட்டவா, யார் உதவி செய்வா, யார் உபத்திரவம் செய்வான்னு அந்த மாதிரி மன ரீதியான சில கலக்கங்களை சில பேர் கொடுப்பாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்,
ஆனாலும் கார்னர் பண்ணியே இது பண்ணுறா. சரி பரவாயில்ல, கடவுள் இருக்கார், திறமை இருக்குது, படிப்பு இருக்குது, ஏதோ ஒரு வகையில் எனக்கு அறிவு இருக்குது, அதில் விஷயத்தில் நான் ஜெயிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் போராடி ஜெயித்து வரக்கூடிய அற்புதமான காலம். கடகராசி அன்பர்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. 8 லக்ஷ்மியில் எனக்கு எந்த லக்ஷ்மி இருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் தைரிய லக்ஷ்மி எனக்கு நிறையா இருக்காங்க அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட போராடுவீங்க. சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் யாரும் உதவி செய்யாதவா ஜெயிச்சு வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம இவ்வளோ தொழில் பண்ணுறோம், இவ்வளோ வேலை பண்ணுறோம், எதுக்காக அப்படின்னா பின்னாடி பார்த்திங்கன்னா சேவிங்ஸு, பணம், அந்த பணத்துக்கு உண்டான அற்புதமான நாள். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கிரகநிலை நல்லா இருக்கணும் சார், எனக்கு அதிர்ஷ்டம் வரணும் பாருங்கள், இன்றைக்கி நல்லா இருக்குது. இது ரொம்ப நீங்கள் பயன்படுத்திட்டேன்னா பிரமாதமாக இருக்கும். வயசானவங்க கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பயங்கள்லாம் வரும், தூக்கி எறி ஜெயிச்சு வந்துடுவேன் சார், நான் பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டால் சிம்மராசி அன்பர்களுக்கு தினப்பலன் உங்களுக்கு சாதகமாக வரும். அஷ்டம சனியினால் பாதிக்கப்பட்டு இருக்கா கூட இந்த தினப்பலன்கள்னால் தப்பிச்சு விடலாம். சில விஷயங்கள் நமக்கு நன்னா இருக்குன்னா we can take நெக்ஸ்ட் லெவல், அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணலாம், நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். இல்லை சரியில்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அப்போ இன்றைக்கி நல்லா இருக்க, பண வரவுகள் கொடுக்கும், சம்பாத்தியம் உயர்வை கொடுக்கும். கொஞ்சம் தெரியாத நபர்கள்ட்ட கவனம் தேவை. வீட்டுக்கு எல்லாத்தையும் வர வைக்கப்படாது, எல்லாத்திட்டையும் பேசக்கூடாது, எல்லா விஷயங்களும் சொல்லிடப்படாது, தொழில் ரகசியங்களை சொல்லப்படாது, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசப்படாது. நன்னா தான் சார் பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிடப்படாது, அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு போயிடும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமானது. சின்ன சின்ன விஷயங்களில் சில போராட்டங்கள் இருக்கும். தொழில் ஆரம்பிச்சிட்டோம், வேலை ஆரம்பிச்சிட்டோம், ஃபேமிலியில் ரெஸ்பெக்ட் இல்லை, பணம் இருந்தால் எல்லோரும் மதிக்கிறா, பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டேங்கிறா, என்ன சார் லைஃப் இது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த வாழ்க்கை கவலையிலேருந்து மாறுதல் கிடைக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பரதநாட்டியம் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருந்து இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டு இருக்கிறவங்க, யூடியூப், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு ஃபினான்ஸ் நடத்தி சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சின்ன சின்ன வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகளை பார்த்து சரி பண்ணி தீர்த்துடுவேன். மிகப்பெரிய பதவியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பலவிதமான துயரங்கள், பலவிதமான கூட இருக்கிறவாதே என உபத்திரவம் பண்ணுறா. எப்படின்னு ஜெயிச்சிருவேன் இல்லை சார், ஜெயிச்சிருவேன் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்க ஜெயிச்சிருவீங்க, தைரியமாக இருக்கலாம். இறைவனுடைய கருணை உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இரவு நேர பிரயாணத்தை இன்றைக்கி தவிர்த்துக்கோங்க. அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ், மார்க்கெட்டில் கடை வச்சுட்ருக்கிறவங்க, மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கிறவங்க நல்ல காலங்கள் வரும். கொஞ்சம் அமைதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. நம்பிக்கை வைத்தா தும்பிக்கை வைத்து காப்பாற்றிடுவார். துளாராசி நண்பர்களே, துளாராசி கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. கொஞ்சம் ஒரே பொருள் நம்ம திருப்பி வாங்கி சார்ஜரில் 2 சார்ஜர் வாங்கி விடுவேன், ஃபோனு இன்னொரு ஃபோன் வாங்கிக்கலாம். எதுக்காக என்னத்துக்குன்னு தெரியாது, ஆசை, அதே சமயத்தில் அவசரம், அதே சமயத்தில் டக்குன்னு இன்றைக்கி நேரம் அப்படி இருக்குது, அதனால் காசு செலவு பண்ணி வாங்கிடுவேன். ஹோட்டலில் கரெக்டாக பில்லு வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட தான் வந்துடும். அது என்னை பார்த்தா அப்படி தெரியறதா என்ன அப்படின்னு சில நேரங்கள் நீங்களே கேட்பீங்க. துளாராசி என்பவர்களுக்கு விரயம் இருந்தாலும் பட் சமயோஜித யோசனை, பின்னாடி சம்பாதிச்சிருவேல். படிப்பில் ஆராய்ச்சி கல்வி, ரீசர்ச் எஜுகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கா, பற்றில பிஹெச்டி போஸ்ட் டாக்டரேட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். நிறைய சயின்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கவங்க சூப்பர். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள். விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து அதை தெளிவாயிடும். ஃபேமிலி இஷ்யூ இருந்துட்டு பிரிந்தவா ஒன்று சேருவா, நீங்கள் உட்காந்து பேசினா சரியாயிடும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். வியாபார விஷயங்களை யாரையும் நம்பி விடக்கூடாது. அவள் சொல்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கப்படாது. திட்டும்போது அப்படி தலையை குமிஞ்சுன்னு இருக்கா, அப்படி கிடையாது. கொஞ்ச நேரத்தில் அப்படி தான் திட்டுவா, நான் அப்போதைக்கு அப்போ பேசாமல் இருந்துக்கணும், அப்படியெல்லாம் இருக்குது.
ரொம்ப கேர்ஃபுல்லாக. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்குங்க. இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுடுவேன். மைண்டு பயங்கரமாக வேலை செய்யுது. எப்படி சேமிக்கிறது, தங்கம் எப்படி வாங்கிறது, நகை எப்படி வாங்கிறது, ஆபரணம் எப்படி வாங்கிறது, வீட்டை எப்படி வாங்கிறது, வண்டி எப்படி வாங்கிறது, பெரிய பில்லியனியர் ஆகிறது எப்படி, இப்படி மோட்டிவேஷனல் நிறைய ஸ்டோரிஸ். லைஃப்பில் பல விஷயங்கள் நம்ம ஜெயிக்கணும்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் இதையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி முயற்சி திருவினையாகும், விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மனிதனை எத்தனை பேர் தான் அடிப்பீங்க அப்படின்னு வருத்தப்பட்ட காலங்கள்லாம் போயிடுத்து ஜெயிச்சு வந்துடுவீங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏதோ ஒரு மூலையில் ஒரு நம்பிக்கை, அது காப்பாற்றிட்டு வந்துடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்கள், தனுசு ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்றைய தினம் தொழில் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ஃபேமிலியில் சின்ன சின்ன விஷயங்கள் போட்டி இருக்கும். நான் என்ன பேசினேன், நான் என்ன சொன்னேன், இப்படி சொன்ன தப்பா, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வாதங்கள்லாம் வரும். இப்படி தான் பேசினேன், சீன்னு சொன்னேன், சான்னு சொன்னேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்பிரஷனில் ஒரு பிரச்சனை வந்துடுது. சின்ன முகத்தை காமிச்சதில் ஒரு பிரச்சனை வந்துடுது. நான் அப்படி சொல்லவே இல்லை, ஐ டிட்ன்ட் டூ தட், நான் அப்படி யோசிக்கவே இல்லை. பட் அவள் அப்படி எடுத்துப்பான். இது ஃபேமிலிக்குள்ளே மாறும். பெருசாக கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நேரம் வர ஒரு நாள் அப்புறம் மாறிவிடும் எல்லாமே. தனுசு ராசி நண்பர்களுக்கு வியாபாரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மீட்டிங் எதாக இருந்தால் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. காலையில் 7 மணிக்கு போய் சாயந்தரம் 7 மணிக்கு வாங்க. வைராக்கியம் மட்டும் இருந்துச்சுன்னா ஜெயிச்சுடுவேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைய தினம் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மற்றவாளுடைய வண்டி வாங்க வேண்டாம். மற்றவா பொருளை எவளாக வாங்க வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தினம் அருமையாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம், சில விஷயங்கள் நம்ம பட்டு தெரிஞ்சுப்போம், சில விஷயங்கள் நமக்கு மனசு உணர்வை கொடுக்கும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா மனசில் சொல்லும். வேண்டாம் பண்ணாத சொன்னாக்க அதே மாதிரி நடக்கும். இந்த வண்டியிலெல்லாம் விழுங்கும்போது நான் அப்போவே நினச்சேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவா பார்த்துருப்பேன் இல்லையே, நான் நினச்சேன் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி இந்த தினத்தில் உண்டு. கூர்மையான பொருட்களில் கவனமாக இருக்கும். மகராசி என்பர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். வேலை வாய்ப்பு கூடி வரும். எது நடக்கல நினச்சது நடக்கும். கல்யாண விஷயங்கள் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் தீரும். வழக்கு பிரச்சனை, நான் செய்யாத தப்புக்காக தண்டனை இருந்துட்டு அதிலெல்லாம் திருப்தியாக மாறும். கவலைப்பட வேண்டாம். புதுசாக ஓப்பன் பண்ண ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஸ்கேன் சென்டர், மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் திருப்பி நல்லா ரன் ஆக ஆரம்பிக்கும். வேண்டான்னு சொல்லும்போது இப்போ நன்னா வர்றதே அப்படின்னு சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் வெற்றியை பெறும். 4-5 நாளாக அந்த டென்ஷன்ஸ் எல்லாம் யார் கொஞ்சம் இந்த டென்ஷன் இல்லை, நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். இப்போ ஓகே சார், ஐம் ஃப்ரீ, ஐம் ஓகே நவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தை ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சமாளிச்சுடுவேன். பேச்சு திறமை ஜாஸ்தி, செயல்பாடு ஜாஸ்தி. மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். அதாவது டார்கெட்டை வச்சு ஐயோ கொள்றாளே நான் என்ன தான் பண்ணுறதுன்னு. சப்போர்ட்டிவாக பண சம்பந்தமான விஷயத்தில் யாரும் சப்போர்ட்டிவ் இல்லாத தடுமாறின்னு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்து அந்த நிகழ்ச்சிக்கு நெருங்கும் போது அது பதட்டங்கள் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவலை இருக்கும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம். குபேர வழிபாடு பண விஷயத்தில் இருக்கக்கூடிய தடங்களை போக்கும் வழிபாடு. காலையில் வாக்கிங் போங்கோ, ரிலாக்ஸ்டான மைண்ட் வைங்க, டாக்டர் சொன்னதை கேளுங்கோ, கோவப்பட வேண்டாம். யாராவது கோவப்படுத்தினா அது பெருசாக டென்ஷன் ஆக வேண்டாம். நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது, வேண்டான்னு சொல்லக்கூடாது. ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. யாராவது கிண்டல் கேலி பண்ணால் கவலைப்படாதீங்க.
உங்களை பற்றி குறை சொன்னால் கவலைப்படாதீங்க. அது நிறையா ஃபீல் பண்ணுங்கள். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் உங்களுடைய விஷயத்தை மட்டும் நீங்கள் கேர் எடுத்தால் போதும். மற்றவங்களை பற்றி பேசாதீங்க, எதை பற்றி நினைக்காதீங்க. எண்ணத்தை ஸ்ட்ராங்காக வச்சா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கட்டுப்படும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் மேலே பாரத்தை போட்டேன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கம், அந்த 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 கிரகத்தினுடைய ஒரு வழிபாடை பண்ணிட்டு போட்டோம்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாடு. வீட்டில் சூரியனுக்கு மட்டும் 2 விளக்கு ஏற்றிட்டு எந்த காரியத்தை நீங்கள் பண்ணலாம் அந்த காரியம் ஜெயமாகும். திங்கக்கிழமை சந்திரன், நவக்கிரகத்தில் இருக்கிற சந்திரன், சிவபெருமானுக்கும் விளக்கேற்றலாம். அப்படி விளக்கேற்றிட்டு அந்த காரியத்துக்காக நீங்கள் போங்க, சக்ஸஸ் ஆகிடும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான்கிட்ட பாரத்தை போட்டு 2 விளக்கு ஏற்றிட்டு அந்த காரியத்தை பண்ணுங்க, சக்ஸஸ் ஆகிடும். புதன்கிழமை மீனாட்சி அம்பாள், சரஸ்வதி தேவி, ஹயக்ரீவர்கிட்ட விளக்கேற்றிட்டு அந்த காரியத்தை பண்ணுங்க, சக்ஸஸ் ஆகிடும். வியாழக்கிழமை குரு, ஆஞ்சநேயர், ராகவேந்திர சுவாமி, இப்படி உங்களுக்கு குருமாராக இருக்கிற வாழ்கிட்ட 2 விளக்கேற்றி அவர்கிட்ட அந்த பாதத்தில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் காரியத்தை பண்ணுங்க, சக்ஸஸ் ஆகிடும். வெள்ளிக்கிழமை அம்பாள்கிட்ட விட்டுடுங்க, உங்களுக்கு பிடித்தமான அம்பாள் அல்லது மகாலட்சுமிகிட்ட விட்டுட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுடுங்க, காரியம் சக்ஸஸ் ஆகிடும். சனிக்கிழமை ஐயப்ப சுவாமி, பெருமாள், ஆஞ்சநேயர், ராமபிரான், நரசிம்மர், பைரவர், இந்த சுவாமிகிட்ட பாதத்தில் விட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் காரியத்தை பாருங்கள், எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகிடும். இப்படி ஞாயிறிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த கிரகங்கள்கிட்ட, அந்த கிரகங்களுக்கு உண்டான அதிபதி தெய்வத்துக்கிட்ட 2 விளக்கேற்றி 2 புஷ்பத்தை போட்டு சரணாகதி அடைஞ்சு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை விட்டு பாருங்கள். பெருசாக எந்த விதமான தாக்கமும் இருக்காது. உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.